அங்க பார். ரோஹிணி இராதர உங்ககிட்ட பேசணும்னு உள்ள கூட்டு வந்தா இப்படி எமோஷனல் ஆவறிய. கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். அழாத. இவதான் ரோஹிணி. இவதான் என் நாத்தனார். ஓஹோ, இவதான் உன் நாத்தனாரா? இவ தனியா ரோட்ல நடந்து வரும்போது தோ நிக்கிறானே ரோட் சைடு ரோமியோ, இவளை ஃபாலோ பண்ணிட்டு வந்து போன் நம்பரை கேட்டு டார்ச்சர் பண்ணிருக்கான். இவதான் உன் நாத்தனாராச்சே. தைரியத்துக்கு கேட்கணுமா என்ன? உடனே இவ அவன் சட்டையை பிடிச்சி அடிச்சு இமீடியட்டா போலீஸுக்கு போன் பண்ணிட்டா. நாங்களும் 2 பேரையும் ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்துட்டோம். இவகிட்ட உங்க அப்பாவோ அண்ணனோ யார் போன் நம்பரை கொடுன்னு கேட்டேன். அதுக்கு இவ என் அப்பா அண்ணன் நம்பர்லாம் வேணாம், என் அண்ணி ஆதிரை நம்பர் தரேன், நீங்க அவங்க கிட்ட பேசுங்கன்னு சொன்னா. ஆதிரைங்கிற பேரை கேட்ட உடனே அது நீயாதான் இருப்பன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். என்ன ஆதிரைங்கிற பேர் தான் என் வாழ்க்கையே தலைகீழா புரட்டி போட்டது. அதனாலதான் உன் பேரையும் உன்னையும் என்னால மறக்கவே முடியாது. இருந்தாலும் நான் போலீஸ்காரன்ல, எதுவா இருந்தாலும் நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும்ல. அதனால உன் நாத்தனார்கிட்ட நீ எங்க இருக்க, என்ன வேலை பாக்குற எல்லாம் விசாரிச்சு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். எப்படியும் இவளை காணுன்னு தேடி அலைஞ்சி கடைசியில ஸ்டேஷனுக்கு தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வருவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் இவளை அனுப்பாம இங்கே இருக்க வச்சேன். நான் நினைச்ச மாதிரியே எல்லாம் நடந்துருச்சு. இப்போ என் முன்னாடி நீ நின்னுட்டு இருக்க. என் பையனை கொன்னுட்டு சட்டத்துக்கிட்ட இருந்து வேணா நீ தப்பிச்சிருக்கலாம். ஆனா என்கிட்ட இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. ஏற்காட்டுல எல்லாம் முடிஞ்சு போச்சு, அவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சாச்சு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. ஆனா உன் விதிய பாத்தியா? அழகா ஒரு கமா வச்சு என்ன உன் பின்னாடியே விரட்டிட்டு வர வச்சிருச்சு. இனிமே உன்னால நிம்மதியா வாழவே முடியாது. சந்தோஷங்கிற வார்த்தைக்கு உன் வாழ்க்கையில இடமே இருக்காது. ஒவ்வொரு நிமிஷமும் நரகம் நான் என்னன்னு உன் வாழ்க்கையில நான் கண்டுதான் போறேன். என் பையனை இப்படி இப்படின்னு சொடுக்க போற நேரத்துல நீ கொன்னுட்ட. ஆனா நான் உன்னை கொஞ்சம் கொஞ்சமா தான் கொல்ல போறேன். நான் நினைச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும். இப்பவே இவன் மேல திருட்டு கேச போட்டு உள்ள தள்ள முடியும். அது மூலியமா உன்னை கதற வைக்க முடியும். ஆனா அதை நான் செய்ய விரும்பல. எனக்கு இந்த தலையை சுத்தி மூக்க தொடுற ஆட்டம்லாம் எனக்கு செட்டே ஆகாது. என்னுடைய ஒரே டார்கெட் நீதான். என்னோட ஸ்ட்ரைட் அட்டாக்கும் நீதான். சுத்தி இருக்கிற எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்கப்போ நீ மட்டும் அழ போற. உன்னை நான் அழ வைப்பேன். நீங்க என்ன லாக்அப்ல வச்சு அடிச்சு சித்திரவதை பண்ணப்போ நான் உங்ககிட்ட என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்லைன்னா பரவாயில்ல, இப்ப நான் சொல்றேன், இனிமேலாவது இதை மறக்காம இருங்க. சட்டத்தை வச்சு நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனா என்கிட்ட உண்மையும் நேர்மையும் நியாயமும் இருக்கு. அது அன்னைக்கு என்ன காப்பாத்திச்சு, இனிமே என்னைக்குமே என்ன காப்பாத்தும். தப்பு பண்ற நீங்க தான் எல்லாத்துக்கும் பயப்படணும். தப்பே பண்ணாத நான் எல்லாத்துக்கும் பயப்படணும்னு எந்த அவசியமும் கிடையாது. இப்பவும் உனக்கு திமிர் போகல. இது திமிர் இல்ல சார், நேர்மையா இருக்கிறவங்க கிட்ட இருக்கிற இயல்பான துணிச்சல். இது எப்பவுமே போகாது. நான் யாருன்னு உனக்கு போ காட்டுறேன். எனக்கு அந்த கஷ்டம்லாம் இல்ல, ஏன்னா நான் யாருன்னு உங்களுக்கு ஏற்காட்டிலேயே தெரியும். ரோஹிணி இவன் கடத்தலங்க. அப்ப ரோஹிணி எங்க? ஆதுரு ரோஹிணி இங்க இருக்கா? அண்ணா, ஆதுரு இவர் ஏற்காடு எஸ்பி தானே? ஆமாங்க, டி ப்ரமோட் ஆகி இங்க ஏசியா வந்திருக்காரு. ரோஹிணி எதுக்கு இங்க வந்தா? என்ன பிரச்சனை? அதெல்லாம் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம், கொஞ்சம் அமைதியா இருங்க. என்ன ஆதுர, உன் குடும்ப விஷயம்லாம் பேசி முடிச்சிட்டீங்களா? என்னையா ஹீரோ, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, எப்படி இருக்க? எனக்கு என்ன, நான் ரொம்ப நல்லா தான் இருக்கேன். நீ நல்லா தான் இருப்ப, ஆனா உன் பொண்டாட்டி இனிமே நல்லா இருக்க மாட்டா. நீ பெரிய ஹீரோ மாதிரி உன் ஹீரோயினை ஏற்காட்டுல இருந்து காப்பாத்தி கூட்டு வந்த.
இவ்வளவு நான் விட்டுருவேன் நினைச்சியா? நான் போலீஸ் இல்லடா, பறிக்கி. அதான் தெரியுமே. இல்லடா, என்ன பத்தி நீ தெரிஞ்சுக்கிட்டது கொஞ்சம்தான். இனிமேதான் நிறைய தெரிஞ்சுக்க போற. உன் பொண்டாட்டிக்கு நான் கொடுக்க போற டார்ச்சர்ல அவ உன்கிட்ட சொல்லி அழுவா. அப்ப தெரிஞ்சுப்படா, அவ வாழ்க்கைக்கு நீ ஹீரோன்னா நான் தான்டா வில்லன். பயப்படாதீங்க, இப்ப நான் உங்களை யாரும் எதுவும் பண்ண போறதில்ல. இதுக்கப்புறம் தான் என்னுடைய ஆட்டமே ஆரம்பிக்க போகுது. கிளம்புங்க. யோ சார். அந்த பொண்ணுகிட்ட ஒரு கையெழுத்து வாங்கிட்டு அவளை அனுப்பியா? எஸ் சார். வாமா. ஆதிர, உன் நாத்தனார நல்லபடியா கூட்டு போ. இனிமே உன் வாழ்க்கையில நீ பிரச்சனையை மட்டும்தான் பார்க்க போற. அத மறந்துடாத. யோ ஹீரோ, உன் ஹீரோனை கூட்டு கிளம்பியா? வா ஆதிர. ரோஹிணி வா போலாம்.